எல்லாருக்கும் வணக்கம். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இப்போ விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு அடுத்த நகர்கட்டு என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு அடுத்து விஜய் அண்ணாக்கு ரோட் ஷோ கிடையாது, அது எப்பவுமே கிடையாது தான். இது கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ரோட் ஷோ கிடையாது. இதுக்கப்புறம் அவர் எப்போ வெளியே வருவார், வெளியே வரமாட்டாருன்றது நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ புசியானதுக்கு அப்புறம் விஜய் தான் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. 41 குடும்பங்களை போயிட்டு மிஸ் பண்ணாமல் போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரு போகிறாரா இல்லை அங்கே தோழர்கள் போகிறாங்களா தெரியாது, மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அது எப்போன்றது இன்னும் கூட சீக்கிரத்தில் டேட் அறிவிப்பு வரும். யார் என்ன வேணால் பேசட்டும், இன்னைக்கு எதுக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலை மக்களுக்கு சேரணும். முக்கியமாக இந்த 41 குடும்பத்தை போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. இனி வரப்போகிற காலங்களில் அது எப்படி கொண்டு போகிறாங்க, அதுக்கு என்ன விமர்சனம் வரப்போகுது, இன்னும் சும்மாவே எது கிடைக்குமோன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கிடைச்சதுன்னா ஒன்றும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவங்களுக்கு நல்லது தெரியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசணும், உன் தலைவன் அப்படி பண்ணிட்டானா, உன் தலைவன் அப்படி ஒரு பேச வச்சிட்டான். இந்த நக்கீரன் கோபால்னு ஒருத்தருவாரு, அவர் பத்திரிகையாளர் அனுப்பலாம் தெரியவே இல்லை. வெட்டுவேன் கிட்டுவேன், 41 பேர் வச்ச கொலைகாரவன், என்ன மாதிரி வேர்ட்ஸ் அதெல்லாம். அது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் அவர் இன்னும் நேரில் பார்த்த மாதிரி அப்படி சொல்கிறார். அவருக்குலாம் அந்த தகுதியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 41 பேர் கொன்ன பையன் அவன், சாவடிக்கணும், வெட்டணும், அது என்ன மாதிரி வார்த்தை அதெல்லாம். அது பப்ளிக்ல 4 பேர் பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு கூச்சம் கூட இல்லை. எல்லாம் எதுக்குன்னா திமுகவுக்கு முட்டு கொடுங்க, அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரு பக்கம் சத்யராஜ் அவர்கள் அவங்க பொண்ணு எம்எல்ஏ ஆகிறதுக்காக அவரு திமுக முட்டு கொடுக்குறாரு. கூட சினி ஃபீல்ட்ல வரவங்களே விஜய் பத்தி அடிக்கிறாங்கன்னா அப்ப என்ன மாதிரி மனநிலை இருக்கும் இவங்களுக்குலாம். இப்பதான் தெரியும் விஜய்னா கூட ஓகே இவங்களும் இது மாதிரி கேரக்டர் போகுது அப்படின்னு. பட் ஆனால் அது பேசுறது மாட்டேன். நீங்க பேசுறது பேசுங்க, நான் பூத்துல 2வது ஆள் நீ, அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அவருக்கு இங்க 1000 விமர்சனங்கள் வரும், எல்லாம் தாண்டி தான் வெளியே வந்தாகணும். ஒருத்தனை செதுக்கிறதும் அங்கதான். இது ஒரு கண்டிஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி எம்ஜிஆர் கூட நடந்திருக்கு, ஓகேவா. ஆனால் இது தோண்ட போகக்கூடாது தான், பட் பெரிய தொழிலும் தான். பட் இருந்தாலும் இது ஒரு சாக்கா வச்சு நிறைய பேர் பேசுவாங்க, பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்க பேசட்டும், நம்மளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நம்ம வேலை என்ன, மக்களுக்கு செய்ய வந்தோம், அதை பத்தி தான் யோசிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இப்போ இட்லி கடை படம் பார்த்துட்டு வந்தாரு. அது ஏன் பார்த்தாருன்றது தெரியும், அது யார் ப்ரொடியூசர்ன்றதும் தெரியும். யார் ப்ரொடியூசர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே, இன்பநிதி உதயநிதின்றது. அது அவரு ஏன் அதுக்கு முட்டு கொடுக்குறன்றதும் தெரியும். ஏன்னா இப்போ அவங்க கூட இருக்காங்க இல்லையா. இப்போ ரிவ்யூ கொடுத்தாதானே அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி. ஸோ அதுக்காக தான் ஏன்னா அவர் தான் சொல்லுவார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு. இப்போ அதே தான் நம்மளும் கேட்கணும், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மூவி பற்றி ரிவ்யூ கொடுக்க அவசியம் இல்லை, இவர் ட்விட்டர்லையும் போடுவார், ஒன்றும் கொண்டு இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. நம்மள சொல்லுவாங்க, உன் தலைவர் போனானா, உன் தலைவர் செஞ்சானா, உன் தலைவர் பார்த்தானா அப்படின்னு. முதல்ல உங்க கட்சி என்ன பண்ணுது, நீங்க என்ன பண்றீங்க, படத்துக்கு ரிவ்யூ போட்டு வரான்ட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றமும் அவங்க விதிச்சிச்சு. நாங்க நினைச்சிருந்தா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு உறுத்திக்க வச்சிருப்போம், அமைச்சர் இல்லைன்ற ஒரே காரணத்தினால்தான் ஒரு ஜாமீன் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடி சீக்கிரம் உள்ள போறது உறுதி. அதுதான் சும்மா இருக்கிறவங்க சும்மா சொல்லி விட்டு இருந்தா. இப்ப அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, எதனா பண்ணி விஜய்க்கு ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுல உட்கார வச்சணும்னு. அது நடக்கல, அது ஆப்போசிட் அவங்களுக்கே திரும்பிடுச்சு. விஜயனோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது, அவ்வளவுதான். நீங்க விஜயகாந்த் நினைச்சு ஒண்ணு பண்ணீங்க இல்லையா, அதே இருக்கும் உட்காரோன்னு நீங்க நினைச்சீங்க, அது தப்பாயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. இந்த இன்னொரு விஷயம், டெபியூட்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இந்த ஆட்சி கூட கூட்டணி போனா ஜெயிச்சிடலாம், இவங்க கூட எங்க கூட்டணி போனா ஜெயிச்சிடலாம், அந்த கூட்டணி வந்தா ஜெயிச்சிடலாம். ஸோ கூட்டணி தான் உங்களுக்கு மெயினாக இருக்கு. மக்கள் முடிவு பண்ணதான் இந்த கூட்டணி கூட.
மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது 26ல தெரியும். இந்த கூட்டணி வச்சு அலைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த கூட்டணி வந்தா ஜெயிச்சிடலாம், அந்த கூட்டணி வந்தா ஜெயிச்சிடலாம், இந்த கூட்டணி வந்து போனா ஜெயிக்க முடியாது. என்ன ஒரு கான்செப்ட்? கூட்டணி நம்பியே இந்த அரசியல் கிடையாது. மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. விஜயனும் வெளியே வரப்போறாரு. அதுக்கான எஃபெக்டும் போட்டுன்னு தான் இருக்காங்க. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அவருக்கான கிராஃப் குறையவே இல்லை. சும்மா இந்த 200 ரூபாய் 500 ரூபாய் கத்திட்டு இருக்கு. மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொன்னாங்க, உங்க மக்களுக்கு தெரியும் விஜயன் சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. அது உண்மையை ரியாலிட்டியா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், நம்புறாங்களா இல்லைன்னு. இந்த வைத்தியச்சல் பிடிச்சவங்களுக்கு தான் அது தெரியாது. சும்மா அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுத்து 400 ரூபாய் வச்சுக்கப்பா, நீ எல்லாம் பேசி ஒரு கமெண்ட்ல பஞ்சு அப்படின்றது. நம்ம அதெல்லாம் கேரே பண்றது. நம்ம வேலை என்ன, இங்க நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும், கெட்டவன் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நீ ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்று அவன் விட மாட்டேன். அதுதாங்க. ஒரு தப்பு நம்ம பண்ணல, அது பண்ணாமே நம்ம சும்மா அடி நடிச்சா இவ்வளவுதான் நம்மளுக்கு ஒண்ணு இருக்குது. விஜயனாவும் சொல்லிட்டாரு, நீங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. நம்ம வேலை என்ன, பேசுறோம். நம்ம வேலை 41 குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அவ்வளவுதான். அது விஜயனை போறாரோ இல்லை மாவட்ட செயலாளர் போறாரோ அது தேவையில்லை. போய் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நல்லது நடக்குதா, அவ்வளவுதான். அவங்களோட துக்கத்தை நம்ம பங்கெடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். போனவங்க வர போறது இல்லை. எல்லாமே ஒரு இழப்பு தானே. எல்லாமே ஒரு நாள் போறவங்க தான். பட் இதுல நடந்தது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். கூடிய சீக்கிரம் இதுக்கான சொல்யூஷன் இன்னும் 2 வாரத்துல கிடைச்சிரும். புசியான் கைது செய்வாரா அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. ஏன் அதுவர்ஜன் கைது செய்யப்படவில்லைன்னு ஒரு பக்கம் போகுது. விஜய் கைது செய்யப்படுவாரா இல்லையான்றது ஒரு பக்கம் போகுது. நீங்க இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கணும். ஓகேவா? பட் விஜய் நம்மளால நீ கை வைக்க முடியாது. அது நடக்காத ஒரு விஷயம். அப்படி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அது இம்பேக்ட் வேற மாதிரி இருக்கும். அது தமிழ்நாடு தாங்காது. அது யோசிச்சு முடிவு பண்ணுங்க. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்றது ஒரு பக்கம். அது ஒரு நான் சொல்றதுன்னு தெரியல. கோர்ட்டுன்னு சொல்லி அதுல ஒரு அரசியல் பண்றது, ஒரு ஜட்ஜு போய் இப்படி சொல்றது ரொம்ப தப்பு. அது மக்கள் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க யாருன்றது நோண்டி எடுத்துன்னு தான் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சும் நடக்கும், தெரியாம நடக்கும். நக்கீரங்கோட்டெல்லாம் எங்க போனான்னு தெரியல தின்னால. ஆனா இப்போ 41 பேர் கொண்டவங்க, அவங்க வெட்டணும் அப்படி இப்படின்றதெல்லாம் அது என்ன ஒரு வேர்ட்ஸ்ன்னு தெரியல. ரொம்ப அவங்களாம் பத்திரிகையாலே சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். அதெல்லாம் டிஎம்கேவோட கை கூடியாதுங்களாம். அது முதல் சொல்லணும். கூடிய சீக்கிரம் 26ல அண்ணனோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். இன்னும் வரப்போற தேர்தல்ல அண்ணனோட வீச்சு வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருக்கும் அன்னைக்கான பதில் கிடைக்கும். மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்போ நான் என்னவேன்னு சொல்றேன், நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே சொல்றது. மக்கள் தெளிவு. நீங்க அவங்களை எந்த ஒரு மைண்ட் வாஷும் பண்ண முடியாது. அப்ப இல்ல, இப்பயும் இல்லை. அன்னைக்கு நீங்க காசு குத்தி ஏமாத்திட்டீங்க. அப்பெல்லாம் யாருக்கு அரசியல் தெரியாது. இன்னைக்கு சின்ன குழந்தை கூட அரசியல் பேசுது. சரிங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பேசுறாங்க. பட் ஆனா ஒரு அரசியல் விதத்துல நம்ம என்னதான் கிடைக்க வச்சாலும் வெளியே வந்துடும். விஜயன் அரசியல் வந்த பிறகுதான் எல்லாருமே அரசியல் கத்துக்கிறாங்க. அதே ஒரு பிளஸ் தான். கூடி சீக்கிரம் 26ல பார்ப்போம். கூடி சீக்கிரம் செந்தில் பாலாஜி மறுபடியும் உள்ள போறாருன்றத பார்ப்போம். ஒரு பக்கம் சீமான் கத்திட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் எப்பவும் போல இந்த அரசியல் 200 ரூபாய்க்கு கசற மாதிரி கசட்டும். எல்லாத்துக்கான விடை 21ல கண்டிப்பா கிடைக்கும். 27ல கண்டிப்பா கிடைக்கும். கூடிய சீக்கிரம் கிளிக் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இன்னைக்கு யார் என்னென்ன பேசுறாங்களோ எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கான பதில் 27ல கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.